வெல்கம் டு அமோஸ் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி எளிமையான முறையில் எப்படி பூஜை செய்யலாம் என்பதை பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையாரை கடையிலிருந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது வெளியிலிருந்து ஆரத்தியோட வீட்டு பூஜை அறைக்கு நம்ம விநாயகரை எடுத்துகிட்டு வரணுங்க. ஃபஸ்ட்டே விநாயகர் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மணை போட்டு கிழக்கு பக்கமாக மணை போட்டு அது மேலே வாழை இலை போட்டு அரிசி வச்சு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் பிள்ளையாரை அபிஷேகம் பண்ணி ஆராதனையெல்லாம் பண்ணணுங்க. அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு மிகவும் சிறப்புங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளேருக்கு மாலை வாங்கி வச்சுக்கோங்க. அருகம்புல் உதிரியாக இருந்தாலும் போற்றிகள் சொல்கிறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் மல்லி, முல்லை, ரோஜா, வாசனை பொருட்கள், வாசனை பூக்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அபிஷேக பொருள் பண்ணுறதுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி இந்த பொருளை அபிஷேகம் பண்ணலாங்க. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா 5 வகையான பழம் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆப்பிள், மாதுளை, கொய்யா, சீத்தாப்பழம், வாழைப்பழம், அது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச நாகப்பழம், இழந்தைப்பழம், சோளக்கரு இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். பிள்ளையாரை அபிஷேகம் பண்ண உடனே பூநூல் போடணுங்க. பூநூல் ரொம்ப விசேஷம், அவருக்கு பிடித்தமானதுங்க. அந்த அவ்வை பாட்டி நம்ம பிள்ளையாரை எளிமையான முறையில் நெய்வேத்தியம் வச்சு வழிபடலான்னு ஒரு பாட்டு மூலியமாகவே சொல்லியிருக்காருங்க. அதுபோல் கூட நம்ம வழிபடலாம். பால், பழம், பருப்பு வகைகள்னால் சுண்டல், தேன் கலந்த உணவு அதை வச்சு படைக்கலாம். அப்புறம் பொரிக்கடலை வச்சு படைக்கலாங்க. பிள்ளையாரை வழிபடலாம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2025 புதன்கிழமை ஆவணி 11 நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடணுங்க. அன்னைக்கு தான் பூஜை செய்யணுங்க. விநாயகர் சதுர்த்தி பூஜை முடிஞ்சோன்னே 3 நாள், 5 நாள், 9 நாள் விநாயகரை நம்ம வீட்டில் வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. காலையிலும் மாலையிலும் விநாயகருக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு நம்ம படைக்கணுங்க. அதுக்கப்புறமேலும் விநாயகரை 6 குளங்களிலும் கலைக்கலாங்க. அது முடியாதவர்கள் நம்ம வீட்லேயே தண்ணீரை வச்சு ஒரு பாத்திரத்தில் கரைத்து விநாயகரை கால்படாத இடத்துல செடிகளில் நம்ம கரைத்து விடலாங்க. பிள்ளையாரை வழிபடும்போது எல்லா சங்கடங்களும் தீர்த்து வையப்பா என்று கோரிக்கையை எதுவாக இருந்தாலும் வைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் பிள்ளையார் சங்கடங்களை தீர்த்து வைப்பார், கோரிக்கையை நிறைவேற்றுவார். விநாயக பெருமானை வழிபடுவதால் துன்பங்கள், தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம். நவகிரக தோஷம், சர்ப்ப தோஷம், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள், திருமணத்தடை, காரியத்தடை, வறுமை, கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் விநாயகரை வழிபடுவதால் விலகி ஓடிவிடும். கணபதிக்கு ஒரு மந்திரங்க, சின்ன மந்திரம் நான் சொல்கிறேன். ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை 3 முறை, 5 முறை, 21 முறை, 108 முறை சொல்வதனால் ரொம்ப விசேஷங்க. விநாயகர் அகவல் படிக்கலாம், காயத்ரி மந்திரம் சொல்லலாம், விநாயகர் 108 போற்றிகள் சொல்லி வழிபடலாங்க. சமீபத்தில் நான் ஒரு குருக்களை பார்த்தேங்க. அவர் நிறைய குடமுழக்கு விழாலாம் செஞ்சுருக்காரு. வேதங்கள்லாம் படித்தவர். அவர் ஒரு பரிகாரம் சொன்னார். அது பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்கள். விநாயகரை நம்ம எப்பயும் வீட்டில் வழிபட்டுட்டு 3ஆம் நாள், 5ஆம் நாள் தண்ணீரில் கலைச்சி விடுவோம். விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்தியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவாருன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் அவர் நம்ம கோரிக்கை வச்சு வழிபட்டுட்டு வீட்லேயே பூஜை அறையில் விநாயகரை வைக்க சொல்கிறாரு. திருமணம் நடக்காமல் இருக்குது, குழந்தை இல்லாமல் இருக்குது, கல்வித்தடை இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு விநாயகரை வழிபட்டுட்டு வீட்டு பூஜை அறையிலே வைக்க சொல்கிறாருங்க. வழிபாடுற வேண்டுதல் 1 மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை 6 மாதமோ எப்போ வேணாலும் நீங்கள் விநாயகரை நீங்கள் வழிபட்டதை கோரிக்கையை நிறைவேற்றுவார். கண்டிப்பாக இது நடக்கும். அவர் வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்கிறாருங்க. வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள், தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் அனைவரும் நலமுடன், நோய் நொடி இல்லாமல், செல்வ செழிப்புடன் வாழ விநாயகரை வழிபட்டு நன்மைகள் பெறுவோமாக. இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.